அன்பான நேயர்களே, காலை வணக்கம். வேயரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனார் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே எம்பொடு கொம்படாமை இவை மார்பிலங்க எருதேறி ஏழை உடனே பொன்பதி மத்த மாலை புனல் சூடி வந்தன் உளமே புகுந்த அதனால் 9 7 18 உடனாய நாட்கள் அவைதான் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று மார்கழி மாதம் 20ஆம் நாள், இதமான மாதம் முடிய போகிறது. மார்கழி பிறந்து இன்றைக்கு 20 நாள் ஆகிவிட்டது, தெரியல, சீக்கிரமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த மார்கழி மாதத்தில் கண்ண பரமாத்மான் மாதங்களில் மார்கழி மலர்களில் மல்லிகை என்று சொல்லியிருக்கின்றார். அதனால் மலர்களில் உயர்ந்தது மல்லிகை பூ. அது மாதிரி வாசமுடையது எதுவுமே கிடையாது. அதனால் அது மாதிரி உடையவர் அவர். அதுபோன்று மார்கழி மாதம் ரொம்ப இதமான மாதம். இந்த மார்கழி மாதத்தில் காலையில் நமக்கு ஓசோன்னு ஒரு காற்று மண்டலம் விடிய காலைல 4:30 மணிக்கு ஆரம்பித்து 6 மணி வரையும் வந்துட்டு இருக்கு. அதில் நம்ம குளிச்சுட்டு ஸ்நானம்லாம் பண்ணிவிட்டு திருநீர் இட்டுட்டு அப்படி வெளியில் அப்படி கோயிலுக்கு போனோம்னா அந்த காற்று நம்ம மேலே பட்டுதுன்னா அந்த உடம்புல உள்ள பிரச்சனைகள்லாம் தீர்வாயிடும் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் அதிகாலையில் சுவாமியை தரிசனம் பண்ணுறது மனதுக்கு ஒரு நிறைவு. காலையில் இந்த பூபால ராகம்னு சொல்லி ஒரு அதிகாலையில் அந்த ராகத்தில் பாட்டு வாசிப்பாங்க. அதனால் அது அந்த பூபால ராகம் என்பது ரொம்ப இனிமையாக இருக்கும், கேட்குறதுக்கு அருமையான ஒரு நல்ல இதமாக இருக்கும். அப்படியே நம்மளை காலையில் அந்த பாட்டை நம்ம பூபால ராகத்தில் பாடுகின்ற பாடலை நம்ம காலையில் கேட்டோம்னா அப்படியே மனமெல்லாம் ரொம்ப தூய்மையாக இருக்கும். அது மாதிரி மார்கழி மாதம் 20ஆம் நாள் சனிக்கிழமை, சனி பகவானுக்கு உகந்த நாள், பஞ்சமி திதி, 11-17 இரவு, பின்னாடி சஷ்டி திதி, சதய நட்சத்திரம் 10:54, பின்னாடி பூரட்டாதி நட்சத்திரம். இந்த சதயை இருக்கிற வரையும் அமிர்தம் இருக்குது, அதுக்கு பின்னாடி மரண யோகம் வந்துடுது. ராகு காலம் எப்போதுமே சனிக்கிழமை 9 முதல் 10:30, யமகண்டம் 1:30 முதல் 3, குளிகன் 6 முதல் 7:30, சூலம் கிழக்கு, பரிகாரம் கயிர். அன்பான நேயர்களை, இன்று கிரகங்கள்லாம் ஜாதகத்தில் கட்டத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த சூரியனும் புதனும் தனுசில் இருக்காங்க, அவங்க 2 பேரும் பக்கத்தில் இருக்காங்க. அடுத்து சந்திரன் கும்பத்துக்கு போயிட்டார், மகரத்துலேருந்து கும்பத்துக்கு போயிட்டார். அடுத்து செவ்வாய் கடகத்திலே தான் இருக்கார், கொஞ்சம் நாளைக்கு அங்கே தான் இருப்பார். அடுத்து புதன் தனுசுக்கு வந்துட்டார். குரு பகவான் மகரத்திலே இருக்கார், இதில் இருக்கார், ரிஷபத்தில் சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கார். அந்த சுக்கிர பகவான் சனியினுடைய வீடு, நட்பு கிரகமான சனி பகவானுடைய வீட்டில் இருக்கார். சனி பகவான் அவர் வீட்டிலேயே ஆட்சியில் இருக்கார். ராகு பகவான் மீனத்தில் இருக்கார். கேது பகவான் கன்னியில் இருக்கார். இதில் இன்றைக்கு நம்ம ஒரு கணக்கு எடுத்துக்கிட்டோமேனால் காலையில் நமக்கு காலையில் வருகின்ற இலக்கணம் தனுசு இலக்கணம் வருது. தனுசு இலக்கணத்துக்கு 4ல் ராகு இருக்குது, 10ல் கேது இருக்குது. அருமையான அமைப்புகள். 2 இடத்துல கேந்திர பலம் பெறுகிறது கிரகங்கள், அதனால் ஒரு நன்மை என்று சொல்லலாம்.
அதில் இந்த ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்ப்போம். அன்பான மேஷ ராசி அன்பர்களே, இந்த உங்களுக்கு நல்ல நாள். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும். நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். குரு பகவான் 2ல் இருக்கார். சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்காங்க. அவரோட சுக்கிரன் வந்துட்டார், சந்திரனும் வந்துட்டார். 4ஆம் அதிபதியான சந்திரன் 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு வந்துட்டார். 2ஆம் அதிபதியான சுக்கிரன் 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு வந்துட்டார். இதெல்லாம் ஒரு அருமையான அமைப்பு தான். அதனால் மேஷராசி என்பவர்களே கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இன்று உங்களுக்கு நல்ல நாள். ரிஷபராசி என்பவர்களே, இன்று உங்களுக்கு ஜென்ம குரு, பிரச்சனைக்குரிய நாள். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இன்று உங்களுக்கு இந்த குரு பயிற்சி வரையும் நேரம் சரியில்லை. ஆனால் உங்களுக்கு சனி பகவான், ராகு பகவான் 2 பேரும் பலமாக இருக்காங்க. சனி 10ல் இருக்கார், ராகு 11ல் இருக்கார். அருமையான இந்த 2 அமைப்பும் உங்களுக்கு ரொம்ப தெளிவான அமைப்பு. உங்கள் ராசிநாதன் 10ல் இருக்கார், சந்திரனும் 10ல் இருக்கார். அதெல்லாம் ஒரு நல்ல நிறைவு உங்களுக்கு. அதனால் நல்லதே நடக்கும். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். பிரச்சனை ஏற்படுற மாதிரி நீங்கள் போயிட மாட்டீங்க. ஏன்னா ரிஷப ராசிக்காரங்க அந்த மாதிரி பிரச்சனையை தலையிட மாட்டாங்க. இருப்பினும் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மிதுன ராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்காங்க. குரு பகவான் 12ல் இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்னா, விரயங்கள் ஏற்படுத்தும். தேவையில்லாத செலவுகளில் எதையாவது கொண்டு விட்டு விடும். அதனால் யாருக்காவது முடியலை, உங்களை சார்ந்தவங்களுக்கு யாராவது லேசாக முடியலை அப்படின்னா உடனே பார்த்துருங்க. அலட்சியமாக இருக்காதீங்க. கொஞ்சம் கூட கொஞ்சம் 1000 ரூபா இருந்தால் 5000 ரூபா செலவு வரும். பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். பிரச்சனை வர்ற மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க. நல்ல விரயமாக பண்ணுங்க. நல்லது. உங்களுக்கு ராகு பகவான் 10ஆம் இடத்துல இருக்காங்க. தொழில் நன்றாக இருக்கும். அன்பான கடகராசி என்பவர்களே, உங்களுக்கு இந்த அருமையான நாள். குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்காங்க. நல்ல இடத்துல அருமையான இடத்துல இருக்காங்க. நல்லதே நடக்கும். ராசியில் செவ்வாய் இருக்குது. அந்த செவ்வாய் யார் அப்படின்னா 5ஆம் அதிபதி நீசமடைஞ்சு ராசியில் இருக்காங்க. அது ஒரு நல்ல அமைப்பு இல்லை. இருந்தாலும் அவங்க பலமாக இல்லை. குரு பகவான் உங்களுக்கு சிறப்பாக இருக்காங்க. மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. நல்லதே நடக்கும். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். சிம்மராசி என்பதில் உங்களுக்கு கிரகங்கள் எந்த கிரகமும் உங்களுக்கு நல்ல ஒரு ராசிநாதன் மட்டும் 5ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருக்காங்க. அது ஒன்று நல்லது. பாக்கியெல்லாம் உங்களுக்கு கிரகங்கள் சரியில்லை. 10ல் குரு பவசை குறைப்பான்னு சொல்லுவாங்க. அதனால் ஏதாவது கெட்ட பேர் ஏற்படுற மாதிரி நிலைமையெல்லாம் உருவாகும். அதனால் ஜாக்கிரதையாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அடுத்து கன்னிராசி என்பதில் உங்களுக்கு அருமையான நாள். கொஞ்சம் ராசியில் கேது இருக்கிறதுனால குழப்பமான நிலை. அதனால் இதை செய்வோமா அதை செய்வோமா என்று ஒரு குழப்பக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அதனால் தவிர்த்துருங்க. நிலையான ஒரு முடிவு எடுங்க. குரு பகவான் உங்களுக்கு 9ல் இருக்கார். சனி பகவான் 6ல் இருக்கார். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு. அதனால் நல்லதே நடக்கும். நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். ஐயா நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கணும்னு தினம் சொல்கிறீங்களே, எதையா நல்லது அப்படின்னா, இப்போ ஒரு குழந்தை படிச்சுன்னு இருக்கு, படிப்பு சரியாக இல்லை, கல்வி நல்லா வந்ததுன்னா நல்லது தானே. அடுத்து படித்து முடிச்சுட்டு வேலைக்கு முயற்சி பண்ணால் கிடைக்கல, வேலை கிடைச்சா நன்மை தானே. வெளிநாட்டுக்கு போனால் நன்மை தானே. திருமணமானால் நன்மை தானே. குழந்தை பிறந்தால் நன்மை தானே. வீடு கட்டினா நன்மை தானே. ஒரு தொழிலை துவங்கினா நல்லது என்றால் என்ன? இதுதான். இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாருக்கும் இதெல்லாம் நடக்குமான்னா அதை எப்படி சொல்ல முடியும்? எல்லாருக்கும் அவங்க வயதுக்கு தக்கபடி. இப்போ சின்ன குழந்தையாக இருந்தால் படிப்பு என்ன வரும், நடுத்தரம் 25 வயசுக்குள்ளே இருந்தால் வேலை கிடைக்கும், 30 வயசுக்குள்ளே இருந்தால் திருமணம் வரும், அதை தாண்டா குழந்தை பிறக்கும், அதுக்கப்புறம் வீடு கட்டலாம். இப்படிலாம் அந்த வயதுக்கு தக்கபடி நல்ல காரியங்கள் நடைபெறும். நிச்சயமாக அன்பான கன்னிராசி என்பவர்களை கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மென்மையான குணமுடையவங்க நீங்கள், பணிஞ்சு போயிடுவீங்க. அதனால் உங்களுக்கு சிரமங்கள் வராது, தவிர்த்துக்கலாம். நல்லதே நடக்கும். அடுத்து துளாராசி என்பவர்களை திராசு கொண்டு இருப்பீங்க. உங்களுக்கு குரு 8ஆம் இடத்துல இருக்காங்க. இந்த 8ஆம் இடத்துல இருக்கிற குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவங்க கெடுதலை ஒன்றும் பண்ண மாட்டார். நீங்கள் புதுசாக எதையும் செய்ய விட மாட்டார். புதுசாக ஏதாவது பண்ணிங்கன்னா தடைப்படுத்துவார். எனக்கு அட்டமாக குரு நடக்குது, எனக்கு எதையுமே விளங்கலை, எதுவுமே நடக்கலை, நீங்கள் ஏன் பண்ணுறீங்க? உங்களை யார் பண்ண சொல்கிறா? நான் தினம் சொல்லிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு துளாராசிக்காரங்களாம் புதுசாக ஏதாவது முயற்சி பண்ணாதீங்க.
ஒரு கடை வச்சுருக்கீங்களா, அந்த கடையை விரிவுபடுத்துங்க. இன்னொரு இடத்துல போய் ஒரு கடை வைப்போம்னு இதுலேருந்து முதல் எடுத்துகிட்டு அதில் போடாதீங்க. இப்படியெல்லாம் சிரமங்கள் ஏற்பட்டுரும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கொஞ்ச நாள் தானே, அதுக்கப்புறம் முயற்சி பண்ணுங்கள். கிரகங்கள் மாறுமா இல்லையா? மாறுகின்ற பொழுது நல்ல நேரம் வரும். அதனால் அந்த மாதிரி பார்த்துக்கலாம். வைகாசிலேருந்து நல்ல நேரம் இருக்குது. அன்பான விருச்சிக ராசி என்பவர்களே, உங்களுக்கு நல்ல நாள், நல்லது நடக்கும். உங்களுக்கு இப்போ 2ல் சூரியன் இருக்கார் பாருங்க. இது 2ஆம் இடத்துல உங்களுக்கு சூரியன் இருக்கக்கூடாது. விருச்சிக ராசி என்பவர்களுக்கு 8 புதனும் 2ல் குடும்ப சார்ந்து இருக்கார். 2ஆம் இடம் நேத்திரம். அதனால் விருச்சிக ராசி என்பவர்களுக்கெல்லாம் இந்த நேத்திரம் என்றால் என்ன? கண்ணு. இந்த கண்ணில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டு அது சம்பந்தமான வைத்தியம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகலாம். அதெல்லாம் நம்ம அனுபவத்தில் பார்த்தோம்னா கரெக்டாக இருக்குது. அதனால் விருச்சிக ராசி என்பவர்களே, கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ராசிநாதன் உங்களுக்கு பலமாக இல்லை, அவர் பலமாக இல்லாமல் போனது நல்லது. இல்லைன்னா நோயினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புள்ள சீக்கிரமாக குணமாகும். ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். குரு பகவான் நல்லா இருக்குது. நீங்கள் பண்ணுகின்ற முயற்சி, செய்கின்ற காரியம் உங்களுக்கு நல்ல விதமாக முடியும். உங்களுக்கு முருகனுடைய அருள் இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். தனுசு ராசி என்பவர்களை கெட்டிக்காரங்க, உங்களுக்கு குரு பகவான் 6ல் இருக்கார். உடலில் சற்று கவனம் தேவை. கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும். உங்களுக்கு மற்ற கிரகங்கள் எப்படின்னா, சனி 3ல் இருக்குது, ராகு 4ல் இருக்குது. இது ரெண்டும் உங்களுக்கு பலமாக இருக்குது. அதனால் உங்களுக்கு நன்மை. குரு பகவான் சரியில்லாட்டாலும் சனி ராகுவும் நல்ல பலமாக இருக்கார். அதனால உங்களுக்கு நல்லது நடக்கும். அன்பான மகர ராசி என்பவர்களை, உங்களுக்கு இன்று 7.5 சனியினுடைய பகவானுடைய காலம் இருக்கிறது. அவர் என்ன ஒரு 1.5 வருஷம் இருப்பார்னு நினைக்கிறதில்ல. அது முடியணும். அதனால் முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்றெல்லாம் கணக்கு இருக்குது. அதனால் அவங்கவுங்க வயதுக்கு தக்கபடி பலன்கள் நடைபெறும். கவலைப்படாதீங்க. சனி பகவான் நல்லவர், நீதிமான், நேர்மையானவர், நல்லதே செய்வார், கெடுதலை பண்ண மாட்டார். அவர்கிட்ட கட்டளை அவர் செஞ்சு தான் ஆகணும். அதனால் அவரை பிரார்த்தனை பண்ணிக்கிடுங்க. உங்களுக்கு குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கார், ராகு பகவானும் நல்ல இடத்துல இருக்காங்க. அதனால் இவங்கெல்லாம் நல்ல இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும். சிரமங்கள் இருக்காது. இறைவனை நாடுங்கள். அடுத்து கும்பராசி என்பவர்களை, எந்த காரியத்தையும் ஒத்தி வைக்காதீங்க, உடனே செய்யுங்க. உங்களுக்கு 7.5 நடந்து கொண்டு இருக்கிறது. உங்கள் ராசியிலேயே உங்களுக்கு சனி பகவான் இருக்கார். அது ஒரு கருத்துப்படி ராசியிலேயோ லக்னத்திலேயோ பாவக்கிரகங்கள் இருக்கக்கூடாதுன்னு ஒரு கருத்து உண்டு. அதனால் கொஞ்சம் எல்லாத்தையுமே தாமதப்படுத்துவாங்க. இருந்தாலும் உங்களுக்கு மற்ற கிரகங்கள்லாம் பலமாக இல்லை. ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான மீன ராசி என்பவர்களை, உங்களுக்கு குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார். 7.5 சனி நடந்து கொண்டு இருக்கிறது. உங்கள் ராசியிலேயே ராகு இருக்கார். அதனால் எந்த காரியமும் சட்டுன்னு நடைபெறாது, குழப்பமாக தான் முடியும். நீங்கள் எதிர்பார்க்குற காரியம் தாமதமாகும், ஆனால் நல்ல விதமாக முடியும். அதனால் காரியங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக நல்ல விதமாக முடியும். அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. நம்ம முயற்சி பண்ணுற போது இந்த ராகு என்ன பண்ணுவார், அதில் குழப்பி விடுவார். நல்லது நடக்கணுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தால் கூட அதை மாற்றி விட்டுருவார். அப்படின்லாம் இருக்குது. மாற்றி விட்டாலும் குருபகவான் விட மாட்டார். வேறு ஒரு பாதையை காட்டி நல்ல வழியை காட்டிடுவார். அதுக்குடைய வாய்ப்புகள்லாம் நல்ல நிறைவாக இருக்குது. அன்பான மகர ராசி, கும்பராசி, மீன ராசி என்பவர்களை 7.5 பகவானுடைய காலங்கள் இருக்கிறது. அதனால் நீங்கள் ஒரு சனிக்கிழமை தோறும் விரதமாக இருந்துக்குங்க. ஐயா, விரதம்னா என்ன? நான் என்ன சொல்கிறேன்னா, அசைவம் சாப்பிடுகின்றவர்கள் அதை தள்ளி விடுங்க, அதை ஒதுக்கி வச்சுருவோங்க. அன்று சுத்தமாக சைவமாக சமைச்சு சாப்பிடுங்க. ஐயா, அசைவம் சாப்பிட்ற பாத்திரத்தில் சைவம் சமைக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. சில பேர் வசதி இருக்குது, தனித்தனியாக பாத்திரங்கள்லாம் வச்சுருக்காங்க. சைவத்துக்கு ஒன்று, விரதத்துக்கு ஒன்று, தனிசரி சமைக்கிறதுக்கு ஒன்றும், இப்படியெல்லாம் கோவிலுக்கு மாலை போட்டு போகிறதுக்காக ஒரு செட்டு பாத்திரம் வாங்கி அவங்களால முடியுது செய்கிறாங்க. முடியாதவங்க என்ன பண்ணலாம்? தப்பு கிடையாது. இந்த உடம்பு அதை ஏற்றுக்கொள்ளுறது தானே. இந்த உடம்பும் சைவத்தையும் சாப்பிடுது, அசைவத்தையும் சாப்பிடுது. அதை உடம்பை ஒதுக்கி வச்சிட முடியுமா? அலம்பினா சுத்தமாகிடுமா? மனது தூய்மையாக இருந்தால் மார்க்கம் உண்டு. மனசு நேர்மையாக இருந்தால் போகும். இந்த பாத்திரங்களை நல்லா சுத்தம் பண்ணி அலம்பி இது பண்ணிட்டு நல்லா கொஞ்சோண்டு அந்த சாணியை போட்டு தேய்ச்சிட்டிங்கன்னா கூட, அலம்பிட்டிங்கன்னா கூட அந்த 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 தீட்டு போயிடும்னு சொல்லுவாங்க. தீட்டுன்னு அதை சொல்லுவாங்க. அதனால் அது போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த வழிமாட்டு சாணிக்கு கோமயத்துக்கு அந்த கோமயத்தை விட்டு அலம்பிட்டினாலே போகிறோம். நம்மளால் முடிஞ்சதை செய்ய முடியும். அதெல்லாம் நம்ம போய் வருந்திக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது, அதுக்காக கடனை வாங்கிட்டுலாம் இருக்க வேண்டாம்.
சுவாமியை நம்ம அப்படியெல்லாம் பண்ண சொல்லலை. நமக்கு வேலைக்கு போகணும்யா, சீக்கிரமாக வேலைக்கு போகணும் ஐயா, மூட்டை தூக்கணும். மூட்டை தூக்கணும்னா காலைல அவன் சாப்பிட்டா தான் மூட்டை தூக்க முடியும். பட்டினியாக இருந்தான்னா அவனால் மூட்டை தூக்க முடியாது. அதனால் நல்ல திருப்தியாக சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு போய் சனி பகவானை தரிசனம் பண்ணிவிட்டு வேலைக்கு போங்க, நல்லதே நடக்கும். அதாவது சுத்தபத்தமாக இருங்க. குளிச்சுட்டு நல்லா முதல் நாள் துவச்சி காய வச்சு அந்த ஆடையை கட்டிக்கோங்க. முதல் நாள் உடுத்திக்கின்ற ஆடையெல்லாம் பயன்படுத்தாதீங்க. எப்போதுமே சாதாரண அந்த ஆடையே முதல் நாள் போட்டுக்கின்ற ஆடையை மறுநாள் போடக்கூடாது. அதுதான் சுகாதார கேடு என்று பொருள். அதனால் அதுக்கு பேர் தான் விரதம் என்று பொருள். அதனால் சனி பகவானை வழிபடுங்கள், உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும். சனி பகவான் இருக்கிறாரே, அவர் நீதிமான். அவர் தவறே செய்ய மாட்டார். அவர் எல்லாருக்கும் அவருக்கு ஒரு கட்டளை சில இறைவன் இட்டிருக்கிறாரு. அந்த கட்டளைப்படி தான் அவர் நடந்து கொண்டு இருக்கிறார். அதனால் இந்த 7.5 சனி முடிந்த பின் எல்லோரும் திருநள்ளாறு போங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஆரம்பித்த உடனே திருநள்ளாறு போகிறாங்க. அட்டம சனிக்கும் திருநள்ளாறு போகிறாங்க, அத்தாட்டை சனிக்கும் திருநள்ளாறு போகிறாங்க, கண்டை சனிக்கும் திருநள்ளாறு போகிறாங்க. எப்படி எதுக்கு வழிபடுவது என்று ஒரு வரைமுறை இருக்கிறது. அதில் போய் அதை வழிபாடை செய்யறதில்லை. அதனால் நீங்கள் 7.5 சனி இல்லாதவங்க அந்த நல தீர்த்தத்தில் தீர்த்தமாடப்படாதுன்னு சொல்லி ஒரு கருத்து ஒன்று இருக்கிறது. அது கேள்விப்பட்டிருக்கேன். அது சும்மா பொய்யான்னு எனக்கு தெரியலை. அதனால் அங்கே போய் தீர்த்தமாடுகின்ற பொழுது என்ன தவறு நடக்குதுன்னா, நம்ம உடுத்திக்கிட்ட ஆடையெல்லாம் அந்த நல தீர்த்தத்தில் கொண்டு போட்டுட்டு வந்துடுறோம். மேற்கொண்டு பாவத்தை சேர்த்துக்கிறோம். நம்ம உடுத்திக்கின்ற ஆடைகளை புண்ணிய நதிகளில் போடக்கூடாது. கடல்லையும் போடக்கூடாது, கங்கையில் போடக்கூடாது, காவேரியில் போடக்கூடாது. ஏன்னா அசுத்தமான ஆடைகள் அது. அதை கொண்டு போய் போட்டோம்னா அந்த நதியினுடைய அந்த ஆடைகள்லாம், அந்த கலர் ஆடைகள்லாம் கெமிக்கல்லாம் நிறைய இருக்குது. அந்த தீர்த்தம் புனிதம் அது கெட்டு விடும். அதனால் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏதாவது குப்பை தொட்டியில் போட்டுருங்க. உங்களுக்கு அதை எடுத்துகிட்டு வரதுக்கு விருப்பம் இல்லை. ஆடைனால ஒன்றும் பிரச்சனை. அதை போட்டுட்டு வரணும்னு உடுத்திக்கின்ற ஆடையை குளத்திலே போட்டு வரணுமே எந்த சாஸ்திரத்துலேயும் எந்த ஆகமத்திலையும் வேதங்களையும் எனக்கு தெரிஞ்ச வரை கூறப்படவில்லை. இப்படியெல்லாம் அவர் தவறாக பண்ணியிருக்காங்க. இதை யாரும் சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அங்கே போகும்போது அது போர்டு எழுதி வைக்கணும், நீங்கள் ஆடைகளை இங்கே தீர்த்தத்தில் போடாதீங்க, காட்டி போடாதீங்க அப்படின்னு எழுதி உத்தரவு போடணும். அப்படி தான் மக்கள் பயப்படுவாங்க. அதனால் அந்த மாதிரிலாம் செய்கிறாங்க. அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க, மேற்கொண்டு பாவத்தை நமக்கு கட்டிக்கொண்டு வரோம். அதனால் இந்த இறைவனுடைய நாமத்தை சொல்லுங்கள். அன்பான நேயர்களை, ஒரு முக்கியமான கருத்து ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடறேன். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு மனிதனுக்கு வாழ்க்கை அமையணும் பாருங்கள். அது எல்லாருக்கும் முறையாக அமைய மாட்டேங்குது. வாழ்க்கை அமையணும்னா என்ன? வாழ்க்கைன்னா என்ன? குடும்பம். குடும்பம்னா என்ன? மனைவி, குழந்தைகள், பேரன்பேத்திகள், இதெல்லாம் அமையணும். இதெல்லாம் நிறைவாக அமையணும். இதெல்லாம் அமைஞ்சால் தான் அவனுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு அது முறையாக அமைய மாட்டேங்குது. மனைவி முறையாக அமைய மாட்டேங்குது. குழந்தை நல்ல குழந்தையாக பிறக்க மாட்டேங்குது. குழந்தைகள் பிள்ளைகள் ஆணோ பெண்ணோ தந்தைக்கு அனுசரணையாக இருக்க மாட்டேங்குது. தந்தையை கவனிக்க மாட்டேங்கிறாங்க. குழந்தை நல்ல குழந்தையாக இருக்குது, தந்தை கவனிக்க மாட்டேங்கிறாங்க. தந்தை அந்த குழந்தைகளை இடத்துல விட்டுறாங்க. இதெல்லாம் ஒரு நன்மை இல்லை. நமக்கு போகிற பாதைக்கு நல்ல பாதை கிடையாது. அதனால் ஒரு மனிதனுக்கு மனைவி முறையாக அமையணும்னா அந்த ஜாதகத்தில், அவனுடைய ஜாதகத்தில் 7ஆம் இடம் சிறப்பாக இருக்கணும். அப்போ தான் நல்ல மனைவி அமையும். 7ஆம் இடம் என்பது களத்திர ஸ்தானம்னு பேர். இந்த களத்திரத்துக்கு இப்போ நீங்கள் எல்லா ஜோதிடத்தையும் நீங்கள் கேட்டு பாருங்க. களத்திரம்னா என்னென்னா, மனைவி கணவன் அமையக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் களத்திரம் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. அந்த களத்திரத்துக்கு என்ன பொருள் என்று நம்ம கேட்டோமேனால், அந்த களத்திரத்தை பிரித்தா தான் பொருள் நமக்கு தெரியும். அந்த களத்திரம் என்பதை 2ஆக பிரிக்க வேண்டும். அது எப்படியா களத்திரத்தை பிரிக்கிறதுனா, களம் ப்ளஸ் உதிரம். களத்திரம். களம் என்றால் என்ன, உதிரம் என்றால் என்ன? களம் என்றால் அந்த காலத்தில் களத்து மேட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நெல் பயிர்கள்லாம் அறுத்து கட்டி ஒரு களத்து மேடுன்னு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல கொண்டு வச்சுருப்பாங்க. மறுநாள் காலையில் தான் அதை அழிப்பாங்க. யாராவது ராத்திரி தூக்கின்னு போயிடுவாங்க. அதுக்காக அந்த நெல் கட்டுகளை தூக்கின்னு விடுவாங்க. அதுக்காக அங்கே போய் அந்த வண்டியை கொண்டு, பாறை வண்டியை கொண்டு இதில் வச்சுட்டு வண்டியை கீழே சாக்க வச்சுன்னு படுத்துருப்போம். நான்லாம் அந்த மாதிரிலாம் படுத்து வந்துருக்கேன். காவை கேட்கறதுக்காக ஒரு அறிக்கை லைட்டை ஏற்றி வச்சுட்டு இந்த மாதிரி படுத்து வந்துருக்கேன். அதுக்கு பேர் களத்து மேடு என்று பெயர். இன்னொரு களம் இருக்கிறது, கூடுகின்ற இடத்திற்கு பேர் களம் என்று பெயர். மக்கள் கூடுகின்றார்கள் இல்லையா, அந்த இடத்துக்கு பேர் களம் என்று பேர். இன்னொரு களம் இருக்கிறது, போர்க்களம். நெற்களம், போர்க்களம்.
இதுதான் ரொம்ப முக்கியம். களம் என்று பேர். அதையெல்லாம் தாண்டி இன்னொரு இடம், புனிதமான ஒரு இடம் இருக்குது களம் என்பது. களம் என்றால் ஒரு ஆணும் பெண்ணும் சேருகின்ற இடம், 2 உதிரமும் சேருகின்ற இடம். உதிரம் என்றால் இரத்தம், 2 இரத்தமும் சேருகின்ற இடம். இது பேர் தான் ஐயா களத்திரம் என்று பெயர். அப்படி சேருகின்ற பொழுது ஒரு சைடில் உள்ள இரத்தத்தில் உள்ள கிருமிகள் இன்னொருத்தருக்கு போய் பாதிச்சிடும். ஒரு ஆணுகிட்ட வந்து பிளட்டு வந்து நல்ல பிளட்டு இல்லைன்னா மனைவியை பாதிக்கும், குழந்தை நல்ல குழந்தையாக பிறக்காது, நோயான குழந்தையாக பிறக்கும். அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கிட்ட ரத்தம் நல்ல ரத்தம் இல்லைன்னா கணவனை உடல்நிலை பாதிக்கும், குழந்தைய வந்து அந்த அந்த தாயினுடைய பாலத்தான குழந்தை குடிக்குது, அதனால் நல்ல ஆரோக்கியம் இருக்காது. அதனால் இவங்க 2 பேருமே என்ன பண்ணணும், நம்முடைய உடம்பை நல்லா வச்சுக்கணும். கூடுமானவரை நம்ம ரத்தம் வந்து நல்ல ரத்தமாக இருக்கிற மாதிரியும் சுகாதாரமாக இருக்கிற மாதிரியும் நம்ம நல்ல மன நிலையில் இருக்கணும். அப்போ தான் இந்த இரத்த ஓட்டங்கள்லாம் நல்லா வரும். இதுக்கு பேர் தான் களத்திர ஸ்தானம்னு பேர். இந்த களத்திர ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகம், இப்போ சாதாரணமாக ஒரு லக்னம் வச்சோங்களேன், துலா லக்னமும் எடுத்துங்க. இந்த துலா லக்னத்துக்கு 7ஆம் இடம் வந்து மேஷம், களத்திர ஸ்தானம் வந்து மேஷம். அந்த மேஷத்துக்கு அதிபதி செவ்வாய். அவன் எங்கே இருக்கணும் அப்படின்னா 5ல் இருக்கணும், 4ல் இருக்கணும், 9ல் இருக்கணும், 10ல் இருக்கணும், 11ல் இருக்கணும். இந்த 5 கட்டங்களில் எந்த இடத்துல இருந்தாலும் நன்மை. 7ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருந்தால் மனைவியால் நன்மை, பாக்கியம். மனைவி வந்த பின் நன்மை. 7ஆம் அதிபதி 4ல் இருந்தால் மனைவியால் சுகம். மனைவியால் சுகம் கிடைக்கணுமா இல்லையா? அதுதானே ரொம்ப முக்கியம். அது வந்து ரொம்ப பேருக்கு கிடைக்க மாட்டேங்குது. அது என்ன பண்ணுறது, காலச்சூழல் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. அடுத்து 9ஆம் இடம் மனைவி வந்தபின் முன்னேற்றம். 10ஆம் இடம் மனைவி வந்தபின் தான் திருமணம் ஆனதுக்கப்புறம் தான் இவனுக்கு தொழில் அமையும். நான் நிறைய ஜாதகங்களை பார்த்து சொல்லியிருக்கேன், ஐயா நீங்கள் கல்யாணத்தை ஒத்தி போடாதீங்க, இவனுக்கு வந்து வேலையே கிடைக்கிது, வெளிநாட்டுக்கு ஏற்பாடு போக மாட்டேங்கிறான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. கல்யாணம் பண்ணோன்னா 6 மாதத்துக்குள்ளே அவன் கிளம்பிடுவான். ஐயா நீங்கள் திருமணத்தை பண்ணுவோம், ஏன்னா இப்போ அவனுக்கு திருமணம் தான் முக்கியம், மனைவி வந்த பின் தான் இவனுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. அடுத்து வந்து 11ஆம் இடம் 7ஆம் அதிபதி 11ல் இருந்தால் மனைவியால் லாபம். அப்படின்னா என்ன, இப்போ இன்றைக்கு எடுத்துக்கோங்களேன், அந்த காலத்தில் விடுங்க, இப்போ இன்றைக்கி காலத்தில் நிகழ்காலத்தை பற்றி நம்ம பேசுவோம். இன்றைக்கி நடந்து கொண்டு இருக்கிற நிகழ்காலத்தினுடைய கருத்துக்கள் என்னென்னா, இன்றைக்கி ஒரு மனைவி போய் ஐடி கம்பெனியில் 1,50,000 ரூபா சம்பளம் வாங்குறா, லாபம் தானே. அவள் அழகாக இருக்கா, அழகு இல்லை, வசதியாக இருக்கா, வசதி இல்லை, 1,50,000 ரூபா மாதம் சம்பளம் வாங்குறாயா, அதை விட என்ன வேணும்? இவன் 1,00,000 ரூபா சம்பளம் வாங்குறான், 2,00,000 ரூபா மாதம். குழந்தை வச்சு குடும்பம் அருமையாக அந்த கவலையில் நிம்மதி இருக்குமாங்கிறது அதுக்கிட்ட போக வேண்டாம் நம்ம. ஏன்னா 11 மணிக்கு வர்றான், 11 மணிக்கு தான் வர்றாவ, இவன் 10 மணிக்கெலாம் வந்துடுறான். இவன் வீட்டுக்கு வந்துட்டு திருப்பி போய் அவளை போய் கூட்டின்னு வர்றான். வரும்போது அப்படியே ஆர்டர் பண்ணி ஹோட்டலில் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து நைட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு தானும் சாப்பிட்றாங்க. இவங்க வரதுக்குள்ளே குழந்தை தூங்கிடுது, தாய் வரதுக்குள்ளே குழந்தை தூங்கிடுது. வேலைக்காரம்மா தூங்க வச்சிடறாங்க குழந்தைய. வேலைக்காரம்மா தான் தாயாக நினைக்கிறது இந்த குழந்தைய. ஏன்னா இவன் தான் காலையிலேருந்து வந்து வேலைக்கு போகிறா, குழந்தைகள் இது வர்றபோது குழந்தைகள் முடிச்சு இப்படி ஒரு ஏன்னா இது வந்து நம்ம பொருள் தேட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்குது. அதனால் மனைவியால் லாபம் இப்படிலாம் ஒரு கருத்துக்கள் இருக்குது. அன்பான நேயர்களே, இதை பற்றி நிறைய நம்ம அந்த 7ஆம் இடத்தை பற்றி ஒரு நாள் பூரா விளக்கம் சொல்லலாம். அந்த 7ஆம் இடம் தான் வாழ்க்கையில் நமக்கு ரொம்ப முக்கியம். அதை வந்து பார்க்காம இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பொருத்தத்தை மட்டும் பார்த்துட்டு திருமணம் செய்கிறாங்க. அதுவும் இந்த கிராமங்களில் ரொம்ப மோசமாக பண்ணுறாங்க. கிராமத்தில் உள்ள ஜோடெல்லாம் என்ன பண்ணுறாங்க, 10 பொருத்தம் இருக்குது, 11 பொருத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த அறகுறையாக ஜோடம் படித்திருக்காங்க பாருங்கள். இப்போ நானே அறகுறை தான், நான் வந்து ஜோடத்தை வந்து முழுவாக படிக்கலை, நான் படிக்கலை, அறகுறை தான். ஏதோ எனக்கு தெரிஞ்சதை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். அதனால் நீங்கள் ஜோடம் பூரா படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி எனக்கு தெரியாது. எனக்கு அந்த அந்த அளவுக்கு நான் ஜோடத்தில் ஒரு பெரிய ஆராய்ச்சியாளரும் இல்லை, ஒரு திறமையான ஆளும் இல்லை. ஆனால் தவறு செய்ய மாட்டேன், அது மட்டும் என்கிட்ட உண்டு. எனக்கு தெரிந்ததை உள்ளுக்குள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணி அந்த கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்று சொல்லி ஆய்வு செய்து அதுக்கு பலனை சொல்லுவேன். நிச்சயமாக தவறான முறையில் மக்களை திருப்ப மாட்டான். அதனால் இந்த 7ஆம் இடத்தை வைத்துத்தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது என்று நாம் முடிவு செய்ய வேண்டும். அதனால் இதை பற்றி இன்னொரு நாளைக்கு பேசுவோம். அன்பான நேயர்களே, நீங்கள் எல்லோருமே எல்லா மக்களும் எல்லா நலன்களும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ எல்லாம் வல்ல அந்த சொக்கநாத பெருமானையும் எல்லாம் வல்ல வள்ளல் பெருமான் வள்ளியின் மலாளன் அந்த முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.